மதிய சாப்பாடு 10 ரூபாய்க்கு, அசைவத்தோடு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 25 ரூபா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அவர் கூட்டணி கட்சியில் இருக்கார். இப்போ அம்மா உணவகம் வச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி யோசிச்சாங்கன்னா அது நல்ல இதுவாக இருக்கும். நம்மளுக்கு இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு விட்டுட்டாங்கல்ல, இப்போ அதை குறைக்கணும்னா எப்படி போச்சோ அப்படி தானே குறைக்க முடியும். வெளிநாட்டில் இருந்தோம் உலர் கஞ்சாலேருந்து எல்லாம் வருது. இப்போ அந்த ஆட்களை பிடிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள். அதுக்கு தனிப்படைன்னு ஒரு கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஏடிஜிபியோ இல்லை ஒரு டிஐஜியோ ஐஜிஆர் லெவலில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீடப்பாக இருக்கும். ஏற்கனவே இருக்குது நம்மள்கிட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு. அதே மாதிரி விடியல் பயணம்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் பஸ்ஸே குறைச்சிட்டாங்க. ஆமாம், சும்மா சாதா பஸ்ஸில் போனவங்களுக்கும் சாதா பஸ்ஸே குறைச்சி போயிட்டு ஸ்பெஷல் பஸ்ஸை விட்டோன்னே முன்னையாவது கொஞ்சம் கம்மி விலையில் போயிட்டு வருவோம். இப்போ அதுவும் கட்டு போய் ஸ்பெஷல் பஸ்ஸில் காசு செலவழிச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சுன்னு ஜனங்க கடுமையான கோவத்தில் இருக்காங்க. எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னா இது பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 520 முதலமைச்சர் காரே இல்லைன்னு கொடுத்துருக்காரு. அதுவும் இருக்கு. இப்போ 520 அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இத்தனை வருஷம் இருக்காரு, இப்படி இருக்காரு, என்னென்னவோ சொல்றாங்க. ஒரு வீடு கூட சொந்தமா நம்ம போய் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனா நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழல்ல அரசியல் எவ்வளோ முக்கியமான விஷயமா பேசப்பட்டுட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கவர் மூத்த செய்தியாளர் முத்தலிப்பு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக உங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, திமுகவும் வெளியிட்டிருக்காங்க, இன்னும் நிறைய கட்சிகளும் வெளியிட்டு தான் இருக்காங்க. அதில் உங்களோட பார்வைக்கு எது ரொம்ப பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கவர்ச்சிகரமாக எது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது 2021. ஓகே. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது 2026. இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் விட்ட அறிக்கையில் கூட அந்த சாப்பாடு, மதிய சாப்பாடு 10 ரூபாய்க்கு, அசைவத்தோடு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 25 ரூபா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அவர் கூட்டணி கட்சியில் இருக்கார். இப்போ அம்மா உணவகம் வச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி யோசிச்சாங்கன்னா அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இவர் விஜய் இது இன்னும் வரல, சில அறிவிப்புகள் மட்டும் சொல்லியிருந்தார். அதில் இந்த இளைஞர்களுக்கு 4000 ரூபா, வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபா மாதம் ஊக்கத்தொகை, அது நல்ல விஷயம். அவங்க அப்பாவை கையை எதிர்பார்க்காம அவங்க அந்த வேலை தேடுறது, மற்ற விஷயங்களுக்கு அந்த காசு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்வெட்டுகளை டிஜிட்டல் மயமாக்குறது, அது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணி வருங்கால தலைமுறைக்கு இது பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோன்றாங்க. நல்ல விஷயம் அது. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, வினோதமாக பேர் வைக்கிறாங்க, நம்மள்ட்ட வேறு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் நமக்கும் சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த மொத்தமாக போய் உக்காந்து படிக்கிற மாதிரி ஸ்டார்ட் அப்பில் இது பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு இடம், அந்த இது அறிவிப்பு நல்ல இதுவாக இருக்குது. அதிமுக எடுத்துட்டிங்கன்னா போதை இல்லா தமிழகம், அதற்கான முயற்சியாக முதல்வர் தலைமையில் முதல்வர் கீழே இயங்கும் ஒரு தனிப்படை அமைப்பு அந்த மாதிரி பண்ணுறது படிப்படியாக. வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கா? என்னது வாய்ப்பு? அந்த போதை இல்லாத தமிழகம், போதை இல்லாத தமிழகம் இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு விட்டுட்டாங்கல்ல, இப்போ அதை குறைக்கணும்னா எப்படி போச்சோ அப்படி தானே குறைக்க முடியும். ஓகே, ஒரே நாளில் குறைக்க முடியுமா? அப்போ அதை முற்றிலும் கட்டுப்படுத்திருக்காங்க. ஏன் குறைக்க முடிஞ்சது? சொன்னாதன் கமிஷனராக இருக்கும்போது சென்னையில் கஞ்சா வியாபாரி ஒருத்தன் இல்லை, ஓடிப்பிட்டான் அவர் எடுத்த நடவடிக்கையில். அந்த மாதிரி கரெக்டான அதிகாரிகள் உட்காந்தாங்கன்னா அந்த இதை கொண்டு வரலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கஞ்சா நீங்கள் ஒவ்வொரு பள்ளிகளில் இதிலெல்லாம் கண்காணிப்பெல்லாம் தீவிரப்படுத்துறது, பப்பில் செக் பண்ணுறது, அது பப்பிலெல்லாம் சப்ளை ஆகுது, அதை பண்ணுறது, இந்த எஃப்எல் டு பார் அது இதுன்னு செக் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா, ஸ்பீடப் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் மாட்டுவான். ஒருத்தனை வச்சு மெயின் ஹப்பை பிடிக்கிறது, இங்கே இவனை மட்டும் பிடிச்சிட்டு மெயின் ஹப்பை விட்டுறது, ஒருத்தனை உருவாக்கிடுவோம். இப்போ மெக்சிகோ, பிரேசிலு, மற்ற நாடுகள்லாம் கொக்கைன் கடத்துறது அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ கடுமையாக பிடிப்பாங்க. ஆனால் மாட்டுறது எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான், இந்த எடுத்துகிட்டு போகிறவங்க மட்டும்தான். மெயின் ஹப்பு மாட்டவும் மாட்டான். இவங்களுக்கு 6 வருஷம் 8 வருஷம் ஜெயில் போடுவாங்க. அவன் இன்னொரு ஆளை ரெடி பண்ணி வேறு ஒரு வடிவத்தில் அனுப்புவான். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா மெயின் ஆளை பிடிக்கணும். வெளிநாட்டில் இருந்தோம் உலர் கஞ்சாலேருந்து எல்லாம் வருது. இப்போ அந்த ஆட்களை பிடிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள். அதுக்கு தனிப்படைன்னு ஒரு கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஏடிஜிபியோ இல்லை ஒரு டிஐஜியோ ஐஜிஆர் லெவலில் கொடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்பீடப்பாக இருக்கும். ஏற்கனவே இருக்குது நம்மள்கிட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு, எங்கே ஒன்றும் இல்லைன்றது தான். அப்போ ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்போம், அது ஒரு நல்ல இது. கல்வி கடன் ரத்து இவங்க கொடுக்கவே இல்லை.
போன தடவை கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, பண்ணவே இல்லை 5 வருஷம். இந்த வருஷம் அவங்களுக்கே குற்ற உணர்ச்சி, அதனால் அந்த பக்கமே போகல. திரும்ப நம்ம அதை சொல்ல வேண்டாம். ஆனால் இவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. 3 சிலிண்டரு, அவர் 6 சிலிண்டரு, 4 சிலிண்டர் 6 சிலிண்டர் சொல்லிக்கிறாரு விஜய். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. அப்புறம் தாலிக்கு தங்கம் போட்டு சொல்கிற மாதிரி இருக்கே சார். எதுவுமே வந்து மக்களுக்கு நான் உண்மையாகவே பண்ண போகிறேன், நீ 3 சொன்னால் நான் 4 சொல்லுவேன், நீ ஃப்ரிட்ஜு சொன்னீங்கன்னா நான் கூப்பன் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு போட்டியாக தானே இருக்குது. உண்மையாகவே நல்லது பண்ணணும்னா அவர்கள் கையில் காசு புழங்குகின்ற ஒரு பொருளாதார சுழற்சியை உருவாக்கணும். இலவசங்களை தவிர்க்கணும். இலவசங்கள் எங்கே இருக்கணும்? இந்த மாணவர்களுக்கு 4000 ரூபா விஜய் அறிவிச்சிட்டாருன்னா அது இலவசம், அது கரெக்டு. இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த தாலிக்கு தங்கம், அந்த சத்துணவு, இந்த இலவச சீருடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். லேப்டாப்பு இதெல்லாம் அந்த அவர்களுக்கு படிப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அது அவர்களுக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகும். அப்புறம் அந்த கறவை மாடு திட்டம், அந்த மாதிரிலாம் நீங்கள் கையில் பணமாக கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி விடியல் பயணம்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் பஸ்ஸே குறைச்சிட்டாங்க. ஆமாம், சும்மா சாதா பஸ்ஸில் போனவங்களுக்கும் சாதா பஸ்ஸையும் குறைச்சி போயிட்டு ஸ்பெஷல் பஸ்ஸை விட்டோன்னே முன்னையாவது கொஞ்சம் கம்மி விலையில் போயிட்டு வருவோம். இப்போ அதுவும் கட்டு போய் ஸ்பெஷல் பஸ்ஸில் காசு செலவழிச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சான்னு ஜனங்க கடுமையான கோவத்தில் இருக்காங்க. இல்லை ஏசி பஸ்க்கு எக்ஸ்ட்ரா 3 ரூபா. எக்ஸ்ட்ரா 3 ரூபா. ஈவிக்கு எங்கேயோ போகுது ரேட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு புறம். இப்போ ஆண்களுக்குன்னு இவர் சொல்கிறாரு, எல்லாம் ஏறி உக்காந்துக்குவான், இறங்கவே மாட்டான், ஒரு நாள் பூரா கூட போயிட்டு இருப்பான். யாராவது கேட்டால் உனக்கு என்ன, எங்கள் எடப்பாடி கொடுத்துக்கிறாரு ஓசி பஸ், உனக்கு என்னடா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இதெல்லாம் தவிர்த்துடணும். நீங்கள் உழைக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா, மூலயமா ஒரு லெட்டர் வாங்கி ஒரு பாஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னா ஓகே. முன்ன ஸ்கூலில் கொடுப்பாங்க ஃப்ரீ பாஸ், அது ஹெட் மாஸ்டர் கையெழுத்து போட்டு அது இருக்கும், அது காமிச்சா அது இது பண்ணிடுவாங்க, ஃப்ரீயாக கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணினா கூட ஒரு ஆண்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். இது எல்லாருக்குமேனா சும்மா இருக்கிறவங்களும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவோம், போர் அடித்தா பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவோம். நீ பாதி பேர் பார்க்லேயும் இதுலேயும் தூங்குறான்ல, பஸ்ஸில் ஏறி உட்காந்தா பஸ் ரன்னிங்கில் நல்லா தூங்கலாம்ல. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் திட்டங்கள் முக்கியம்னா எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு. ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், 10,000 ரூபா கொடுக்குறேன், கூப்பன் கொடுக்குறேன், இது எல்லாமே வந்து ஜனங்களை மேலும் மேலும் இது பண்ணி தான் போகும். சரி, நம்ம இப்படி பார்க்குறோம், ஃப்ரிட்ஜே இல்லாதவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு கிடைக்கும் போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப பெருசாக இது பண்ண முடியாது. ஆனால் இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லா இருக்குன்றது தான். வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது டிவிகே தலைவராகட்டும் இல்லை ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்றத ஒரு அறிக்கையில் விட்டுருந்தாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் வந்து அவர்கிட்ட இருக்க சொத்து மதிப்பை வந்து சொல்லியிருந்தாரு. அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு, அப்பா அம்மா ஒய்ஃபு பசங்களுக்கு அவங்க பண்ணது கொடுத்தது எல்லாமே கடன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது வந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னா இது பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அது 520 முதலமைச்சர் காரே இல்லைன்னு கொடுத்துருக்காரு. அதுவும் இருக்கு. இப்போ 520 கோடி ஆரம்பிக்கும். ஓகே, இத்தனை வருஷம் இருக்காரு, இப்படி இருக்காரு, என்னென்னவோ சொல்றாங்க. ஒரு வீடு கூட சொந்தமா நம்ம பொய் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனா அது வேற கேள்வி சார். ஆக்சுவலா அது வந்து பொய், மறைக்கப்பட்ட பொய் அப்படின்னு ஒத்துக்கலாம். நீங்களாம் எப்படி பாக்குறீங்கன்னா, தாவகாரன்ட்ட தான் போய் மைக்க நீட்டி உன் தலைவர்களை சொல்லு, உன் கொள்கை என்ன இப்படி கேட்குறது. ஏன்னா ஏமாந்தவங்க ஏப்ப சாப்பிங்க. அதே திமுக போயிட்டு எப்போ திமுக ஆரம்பிச்சப்போ இருந்த 50 தலைவர்களை சொல்லு, இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் நீத்தவங்க யாரு, தாளமுத்து நடராஜன்றாங்களே அது யாரு? அப்ப எல்லாருமே உண்மையை சொல்றாங்களா சார்? எது எல்லாருமே அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நம்ம கிட்ட இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்றத யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. பொய்ன்னு நீங்க எதை சொல்றீங்க முதல்ல சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு சைக்கிள் கூட இல்லையா சார்? யாருக்கிட்ட? இது டிஎம்கே தலைவர்கிட்ட. அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வருது. நான் ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறேன், எனக்கு வந்து காரு மற்ற விஷயங்கள்லாம் நிறுவன பேர்லேயே எனக்கு கிடைக்கும். நான் கம்பெனி நடத்துவேன், கம்பெனியோட வர சொல்ல மற்றதெல்லாம் நான் தனியாக காமிச்சிடுவேன். நான் வச்சுருக்க காரை கம்பெனி வாங்கும், கம்பெனி டிரைவர் போடும். இதில் இன்கம் டேக்ஸில் பல சலுகைகள்லாம் உண்டு. நான் வந்து வீடு வந்து என் பையன் பேரில் இருக்கும், இல்லை வேறு சில விஷயங்கள் இருக்கும், என் கையில் எதுவுமே இருக்காது. கேஷ் ஹேண்டில் எல்லாம் கம்பெனி அக்கௌண்ட்லேயே போகும். என் கையில் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஒரு 30,000 ரூபா தான் இருக்கும். அப்போ நான் கொடுக்கும்போது நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன் அதை கொடுத்துருவேன், என் சொத்து கொடுத்துருவேன். கார் கேட்டால் என்கிட்ட காரே கிடையாது.
அஃபிஷியலாக கார் கிடையாதுண்ணே, இருக்குது ஆனால் இல்லை, அப்படி தானே? டிஃபெண்டர் கார் இருக்குது ஆனால் இல்லை, யார் பேரில் இருக்குது? இன்பநிதி பேரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த டிஃபெண்டர் கார் ரெட் ஜெயண்ட் பேரில் இருந்தது. வாட்சி எந்த இல்லை, அது அவர் கொடுத்தாரு, கட்டினுக்கிறேன். இந்த மாதிரி அஃபீஷியலாக இன்கம் டேக்ஸில் என்ன கணக்கு காமிக்கிறாங்களோ அதை தேர்தலில் காமிப்பாங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வினோதமாக தெரியும். தயாநிதி மாறன் முதல் தடவை தாக்கல் செஞ்சப்போ 15,000 ரூபா பேங்க் பேலன்ஸும் மாருதி 800 காரம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணார். என்ன சொல்லுவீங்க? அவங்க விமானமே சொந்தமாக விமான கம்பெனியாக வச்சுருந்தவங்க. அதனால் இந்த வகையெல்லாம் இருக்குது நம்ம இதில் சட்டத்தில். அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே கொந்தளிச்சு கேட்டிங்கள்ல, கணக்கில் வருமான வரி தாக்கல் பண்ணும் பொழுது 13 கோடி ரூபா மனைவி பேரில் டெபாசிட் பண்ணியிருந்தா அதை மனைவிக்கு கொடுத்த கடனாக காமிக்கலாம். ஓகே, என்கிட்ட இப்போ 10 கோடி ரூபா, ஒரு 50 கோடி ரூபா இருக்குது, 13 கோடி ரூபா என் ஒய்ஃபு கொடுத்துட்டேன். அதை நான் எப்படி காமிக்கிறது கணக்கு? அவங்களோட தேவைக்கு கொடுத்தது எல்லாமே கணக்கில் எப்படி காமிப்பீங்க அது சொல்லுங்கள். என்கிட்ட 50 கோடி ரூபா இருந்தது, என் ஒய்ஃபுக்கு 13 கோடி ரூபா நான் கொடுத்துட்டேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி கணக்கு காமிப்பேன்? கடனை மட்டும்தான் காட்ட முடியுமா? வேறு எப்படி காமிக்க முடியும்னு சொல்லுங்கள். ஒய்ஃபு கொடுத்தா காமிக்க முடியும். இது புதுசாக இருக்கே சார் தமிழ்நாட்டில். உங்களுக்கு புதுசாக இருக்குது. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது பழைய சாதாரண விஷயம். நீங்கள் சொல்லுங்கன்றேன். 13 கோடி ரூபா, இப்போ நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா வச்சுருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு 20 கோடி ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்கம் டேக்ஸு தாக்கல் பண்ணுறீங்க. உங்கள் சொத்து இவ்வளோ இருந்தது, 100 கோடி இருந்தது உங்கள்கிட்ட, இப்போ 80 கோடி தான் காட்டுறீங்க, மீதி 20 கோடி என்ன பண்ணுவீங்க? எப்படி கணக்கு காமிப்பீங்க? ஓகே, அதை கடன் மாதிரி தான் காமிக்க முடியும். பையனுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணியிருப்பாரு, அதை கடன் மாதிரி. இப்போ ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து தனியாக, அதெல்லாம் வந்து இதில் போட்டு எடுத்துருவாங்க, ரிடக்ஷனில் போட்டு ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் எடுத்துருவாங்க கட்டியிருக்கன்றது. அதனால் இது சாதாரண விஷயந்தான். தெரியாதவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஓகே, அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து பாஜக கூட இணைந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து நானும் ஹிந்தி வாலா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் ஃப்ரெஞ்சு வாலான்னு தான் சொன்னால் தான் இந்தியாவுடைய மொழிகளில் ஒன்று தானே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது அரசியல் சட்டம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன? ஓகே, எனக்கு தமிழ் தெரியும், என் தாய்மொழி. கூடுதலாக தொடர்பு மொழியாக நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன், கூடுதலாக இந்தியும் கற்றுக்கிறேன். என்ன இப்போ தோணலாம் இப்போ சொல்கிறாரு. என்ன இப்போ இல்லை, என்ன எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்க, நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோம், நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்க பேசுகிறீங்க அப்படின்றது வேற, நான் வந்து ஹிந்தி வாலான்னு சொல்கிறது வேற. ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து அப்படி பேசாமல் நான் பாஜக கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஹிந்தி வாலா, நானும் ஹிந்தி வாலா தான் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இல்லையா? எப்படி ஒட்டுண்ணின்னு அர்த்தம் கரெக்டாக சொல்லுங்கள். அங்கே போயிட்டு நீ சேர்ந்த உடனே அதை அப்படியே அங்கே செட்டில் ஆகிடுவாங்கல்ல, அதுக்காக. ஒட்டுண்ணியோட வேலை என்ன சொல்லுங்கள்? இப்போ அட்டை இருக்குது, உங்கள் மேலே அப்படி ஒட்டுது, உங்கள் ரத்தத்தை உறிஞ்சோம், அது ஒட்டுண்ணி. இந்த இது இருக்க, நானும் அதுதானே சொன்னேன். அதுதான் நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த வேலையை அது பார்க்குது. எந்த வேலை? வேலை இல்லைங்க, பலனை அனுபவிச்சுக்கிறது. ஓகே, ஒட்டிக்கிட்டு பலனை அனுபவிச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணி மாதிரி சுற்றி நிற்கிறான் பாரு, அல்ல கைன்றாங்கல்ல, அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். அல்ல கை தான் ஒட்டுண்ணி. ஓகே, இவரு நல்ல கையா? இவரு சொல்கிறது நானும் ஹிந்தி வாரான்றது, ஹிந்தின்றது என்ன அவ்வளோ ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தகாத வார்த்தையா? நானும் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி தான் சொன்னால் நீங்கள் கேட்டதுக்கு நான் ரியாக்ட் பண்ணலாம், ஆமாங்க என்னங்க சொல்லலாம், எப்படிங்க அது மாதிரி சொல்லலான்னு. நானும் இந்த ஜாதிகாரன் தான்டா அப்படின்னு சொன்னால் என்னங்க அமைச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லலாம். நானும் ஒரு ஹிந்தி வாரான்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது ஒரு மொழி, அந்த ஒரு இதுக்கு சொல்கிறாரு. அது அவர் எந்த இடத்துல எப்படி சொன்னாருன்னெலாம் தெரியாமையே நம்ம அதுக்கு கருத்தும் சொல்ல முடியாது. இருக்குல்ல, அதில் ஒன்றும் இருக்குல்ல. ஓகே, இப்போது பாமக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க இல்லையா, அது உங்களோட பார்வைக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லிட்டீங்க, பட் அதாவது ஒட்டுமொத்தமாக கேட்குறேன். அவங்க வெளியிட்டதில் இப்போது 40,000 டீச்சர்ஸ்க்கு வந்து உடனே பணி நியமனம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மாதம் மாதம் படித்த இளைஞர்களுக்கு வந்து 5,000 ரூபாய் ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
இது பாசிபிளா சார்? ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலைன்றது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஒரு இடத்துல 10 வேலை இருக்குது, அதில் வேலையே இல்லாத குடும்பம் இருக்கும்ல, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்புன்னாங்க அந்த காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு. அந்த மாதிரி இதை வேணால் ஒரு முதல் தலைமுறை பட்டாதாரிக்கு சில முன்னுரிமைகள்லாம் கொடுத்தாரு கலைஞர் பீரியட்லலாம். அவன் வந்து தான் அவங்கள கொஞ்சம் ஊக்குவிச்சிங்கன்னா அடுத்தடுத்து அந்த தலைமுறை இதாகணும். ஏன்னா அவன் வர்றதே ஒரு எளிய குடும்பத்தில் தான் வந்திருப்பான். அப்பா அம்மா 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் கை நாட்டாக கூட இருப்பாங்க. அதுலேருந்து பட்டாதாரி வரான்னா அவனை ஊக்குவிக்கணும், முதல் தலைமுறை பட்டாதாரின்னு. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைன்னா வேலையே இல்லாமல், அதான் அரசு வேலை இல்லாத குடும்பங்கள் இருக்குது லட்சக்கணக்கில். நீங்கள் பல இடங்களில் எது வாய்ப்பாக இருக்கும்னா டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆகிடுவான், அதிகாரி பிள்ளை அதிகாரி ஆவான். அந்த மாதிரி அதில் நீங்கள் அரசு வேலை இல்லாதவங்களுக்கு வீட்டில் அந்த அரசு வேலை இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. அந்த ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும். 40,000 ஆசிரியர்களை பண்ணினா உங்களுக்கு பிரமிப்பாக தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது? அந்த இடத்த யார் நிரப்புறது? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஓய்வூதியம்லாம் கொடுக்கணுமே அப்படி இப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். இந்த புதிய ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் ஒன்று கொண்டு வந்தார்ல, அது பார்த்தீங்கன்னா அரசுக்கு லாபம். எப்படின்னா 5% உங்கள் பேசிக் சம்பளத்துலேருந்து பிடிச்சி 30 வருஷம் 33 வருஷம் நீங்கள் உங்கள் பணி பீரியடில் பிடிச்சிட்டு கடைசியில் உங்களுக்கு 25 லட்ச ரூபாவும், உங்கள் சம்பளத்தில் 50 பேசிக் சம்பளம் வாங்குறீங்களா அதில் 50% உங்களுக்கு பென்ஷனாகவும் கொடுக்குறாங்க. ஒருத்தர் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு வேலைக்கு சேரும்போதுன்னா, பேசிக் டிஏ சேர்த்தா ஒரு 6,000 ரூபா பிடிக்கிறாங்கன்னா 10 வருஷத்தில் பே கமிஷன் வருது, 70,000 ரூபா ஆகுது சம்பளம். அப்போ 7,000 ரூபா பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிடிச்சிட்டே வருவாங்க மாதம் மாதம். இதை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப கவர்மெண்ட் நல்லது பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குல்ல, பங்கு சந்தையில் முதலீடுன்றது, அதுலேருந்து நீங்கள் போடாமல் இங்கே கொடுக்காம எனக்கு வேணாப்பா பழைய ஓய்வூதியமே கொடு, செட்டில்மெண்ட் பண்ணிவிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சம்பளத்தில் அந்த கவர்மெண்ட்டு பிடிக்கிற காசை எஸ்ஐபியில் போட்டோம்னா 33 வருஷம் கழிச்சு அது பார்த்தீங்கன்னா 4 கோடியிலேருந்து 7 கோடி ரூபா வரைக்கும் இருக்கும். இன்றைய மதிப்பில் சொல்கிறேன். ஒருவேளை ரூபாய் மதிப்பு இறங்குச்சு மற்றதெல்லாம் ஏறிச்சுன்னா 10 கோடி 15 கோடி கூட போயிடும். இன்றைய மதிப்பில் ஒரு 4 கோடியிலேருந்து 7 கோடி வந்துச்சுக்கணும். பேசிக்காக ஒருத்தன் 5,000 ரூபா 8,000 ரூபா போட்டான்னா அதை கொண்டு போய் அவன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அவனுக்கு வட்டியே 1,4 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். அப்போது இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு பிடிக்குது. ஆனால் கொடுக்குறது 25 லட்ச ரூபாவும் இப்போ சம்பளத்தில். அப்போ அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குவான்? 1 லட்ச ரூபா வாங்குறான் வச்சுக்கோங்க, அதில் பாதி 50,000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் அதே வந்து அவன் இந்த வேலையை பண்ணான்னா 2 கோடி ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும், 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. அதில் நீங்கள் மக்களை வஞ்சிக்காதீங்க. அது இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த மாதிரி வர்றது வந்து ரொட்டேஷன் ஆகும். நீங்கள் இந்த இலவசங்களுக்கெல்லாம் பணம் செலவழிக்கிறத இந்த மாதிரி அரசு வேலை இது மாதிரி எடுத்து அதுக்கு சம்பளம் மற்ற விஷயங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சுழற்சி பொருளாதாரத்தை உருவாக்கும். இதெல்லாம் பல விஷயங்கள் இவங்க எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. லேப்ஸ் இந்த இது லேக் இருக்குல்ல, எனக்கு என்னென்னு வீணாக வருது, அதுதான் அதிகம். ஆனால் இதில் தான் ரொம்ப பெருசாக கணக்கு பார்ப்பாங்க. இப்போது பெரம்பூரில் வந்துட்டு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அப்போ வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த பாட்டில் எடுத்து வீசுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஓகே, இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த கரூர் சம்பவமாக சென்னையை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 விஷயம். ஒன்று வந்து இவர்கள் ரோட் ஷோ மாதிரி போனது கேட்டால் நாங்கள் சொல்லலை, அவங்களா வர்றாங்கன்றாங்க. எல்லா இடங்களும் இந்த மாதிரி கூட்டம் ஜேன்னு வருதானா அந்த மாதிரி வராது. அப்போ இவங்க முடிவு பண்ணால் தான் அந்த மாதிரி கூட்டத்தை வர வைக்க முடியும். மாவட்ட செயலர்லாம் சொல்லி வர வைக்கிறது. 2வது, காவல்துறையும் எனக்கு என்னென்னு இந்த மாதிரி விவகாரங்களை ஏதாவது ஆகட்டும், நம்மளுக்கு என்ன இருக்குது, கட்டுப்படுத்த முடியல, அப்படி ஏதாவது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி வழக்கம் போட்டுடுறாங்க. அனுமதிக்கப்பட்ட கூட்டத்தை விட அதிகமாக கூட்டினாங்க அப்படின்னு. அதனால் 2 சைடுமே பிரச்சனை இருக்குது. நல்ல வேளை அவர் டக்குன்னு கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார். அடுத்த கூட்டம்லாம் போயிருந்தாருன்னா பெரிய இதே மாதிரி தான் நடந்திருக்கும். உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி நெரிசல், அந்த மாதிரி பகல் வேலை, வெயில், பல விஷயங்கள். அதனால் அவர் அந்த இது கரூர் சம்பவம் பார்த்ததுனால பயந்து போய் கிளம்பிட்டார். மாடி மேலே ஏறி நிற்கிறாங்க. அதை எப்படி நிற்கிறான்னா, ஒரு 100-150 பேர் 4வது மாடியில் நிற்கிறான். அதுக்கு தடுப்பு கூட இல்லை.
அவன் கையாட்டுறான், கீழேருந்து ஒரு கையாட்டுறாரு, மேலேருந்து தள்ளி விட்டு இந்த நெரிசல்லே தள்ளி விட்டாங்கன்னா பத்துன்னு ஒரு 20 பேர் கீழே விழுந்தாங்க 4வது மாடிலேருந்து. அவனும் செத்து போவான், கீழே நிற்கிறவன் மேலே விழுந்தான் அவனும் செத்து போவான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படி ஒரு இதுன்றதை நீங்கள் இவங்க சொல்லாமலாம் இவ்வளோ கூட்டம்லாம் வராது. பிரச்சாரம்னு போனால் வரும் கூட்டம், அதுக்காக இவ்வளோலாம் வாண்டடா வேணும்னே தான் பண்றாங்க. சரி, இவங்களும் சில இது பண்ணுறாங்க, கூட்டமும் இவங்களை மீறி வருது. ஆனா இவங்களே பதில் சொல்றாங்களே, இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோதான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அதிகமாக வருது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பக்கம் காவல்துறை நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறாங்க, இந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிட்டு எங்களை வந்து கொஞ்சம் கண்டுக்க மாட்டுறாங்க, எவ்வளோ கூட்டம் வேணால் வரட்டுமே அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சு நீங்கள் விட 18 நாள் ஆகுது. என்ன பண்ணாங்க? எந்த அதிகாரியாக மாற்றினாங்களா? பேருக்கு ஒரு 4-5 எஸ்பியை மாற்றிருக்காங்க, அது முக்கியமான கரூர் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து மாற்றிருக்காங்க. மற்றபடி பெரிய டாப் லெவலில் யாரையுமே மாற்றலையே. உத்தரவிடுற இடத்துல இருக்கிற எல்லாருமே திமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம். இப்போ அவங்க அந்த 5 வருஷம் இருந்தவங்க அந்த எப்படி மாறுவாங்க? இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளும் எப்படி மாறுவாங்க? இந்த செட்டப்பே மாற்றாமல் நீங்கள் தேர்தலை கொண்டு போகிறீங்க, அப்போ நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கீங்கன்னு தெரியல. அப்போ இந்த அதிகாரிகள் தானே விஜய் எப்படி நடத்துவாங்க? இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த எந்த மாற்றமும் செய்யாமல் தேர்தல் ஆணையம் இருக்கிறது பெரிய விசித்திரமாக இருக்குது. ஓகே, இப்போது கடைசி கேள்வி சார், காங்கிரஸ் வந்து எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க தேர்தல் அறிக்கையை லேட்டாக தான் விடுறாங்க, வேட்பாளர் பட்டியல் கடைசியாக தான் பண்ணுறாங்க, அவங்க அந்த சீட் கேட்குறாங்க இல்லையா, அதுவுமே இழுத்தடிச்சு லேட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்குது, அதுக்கு நீ எப்படி தேசிய கட்சிகளில் இந்த பிரச்சனை இருக்குது, இங்கே முடிவு பண்ண முடியாது. எதுனாலும் டெல்லியில் போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி டெல்லியில் போய் உட்காந்துருக்காங்க, 3 நாளாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது பிஜேபியில் இதான் கதி. இன்னும் கொஞ்சம் பிஜேபி ஸ்பீடு, இது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு என்னன்னு இருக்குது. அதனால் அப்படி தான் தேசிய பெரிய கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாமா சார்? கட்டுப்பாடால் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் காங்கிரஸ் கட்சி. அப்போ அந்த பேரை ஒத்துக்கலாமா? தாராளமாக ஒத்துக்கலாம். சேர்ந்து இருப்பது காங்கிரஸும் கோஷ்டியும், சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள். அதுதான். சரி, ஓகே சார், இன்னைக்கு விவாதம் ரொம்ப சூப்பராக போச்சு. இதே மாதிரி இன்னொரு மேடையில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டல் தென் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. நன்றி சார்.